உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற பொங்கல் வாழ்த்துக்களும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். எங்களை பொறுத்த வரைக்கும் தை 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தருமபுரி மாவட்டத்திற்கு இன்று பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு சாவடி செயல் வீரர்கள் சந்திப்பு கூட்டம் இங்கே பாலக்கோடு நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக உற்சாகத்தோடு தருமபுரி மாவட்டத்தில் எங்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். மிகுந்த பலத்துடன் வருகின்ற தேர்தலை நாங்கள் சந்திக்க தயாராகிவிட்டோம். தருமபுரி மாவட்டம் உங்களையும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். ஊடக நண்பர்களையும் எத்தனையோ பிரச்சனைகளை நானும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்த படம் இல்லை. தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து கடிதங்கள் மூலமாக, அறிக்கைகள் மூலமாக, சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக வாதிட்டு இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பேசி வருகின்றோம். ஆனால் எதற்கும் இதுவரைக்கும் தீர்வு வந்ததா இல்லை. முக்கியமான பிரச்சனையே காவிரி தருமபுரி மாவட்ட உபரி நீர் திட்டம். கடந்த மாதம் கூட கிட்டத்தட்ட 25,000 பெண்கள் விவசாயிகளை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதன் பிறகும் ஏதோ கொஞ்சம் பரபரப்பா இருந்தது. ஆனாலும் இன்று வரை எந்த அறிவிப்பும் வரவில்லை. இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு ஏமாற்றம். எங்களுக்கு என்று சொன்னால் தருமபுரி மாவட்ட மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். காவிரியில ஆண்டுதோறும் 50லிருந்து 100 விழுக்காடு 100 டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்கிறது. அது கடந்த ஆண்டு என்றால் 2022ல் 600 டிஎம்சி தண்ணீர் கலந்தது. கடந்த ஆண்டு கொஞ்சம் பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை. இந்த ஆண்டு இன்னும் பிரச்சனையா போகுது. ஆனால் போகின்ற காலத்திலே, வெள்ளம் இருக்கின்ற காலத்திலே அதில் ஒரு 3 டிஎம்சி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்கள் திட்டம் இது நிச்சயமாக செயல்படுத்த முடியும், செயல்படுத்த வேண்டும். முக்கிய காரணமே இங்கே புளோரோசிஸ், நிலத்தடி நீரில் புளோரைடு என்ற நச்சு பொருள் இருக்கின்றது காரணத்தால் தான் அது உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நச்சு பொருள் இது. அதனால தான் இந்த புளோரைடு மிட்டிகேஷன் ஸ்கீம் ஒக்கணைக்கு கூட்டுக்குடிய திட்டம்லாம் ஏதாவது கொஞ்சம் கொண்டு வந்து அதை வரையா நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியமானது இந்த உபரி நீர். இந்த மாவட்டத்தில் இந்த ஆறு போயிட்டு இருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டு மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு இந்த மாவட்டத்தில் போயிட்டு இருக்கு. அடுத்தது 4வது பெரிய ஆறு தென்பண்ணையாறு இந்த மாவட்டத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த 2 ஆறுடைய உபரி நீரும் அது நாட்டினுடைய தண்ணி பயன்பாடு மக்களுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு கொடுமையாக நான் பார்க்கிறேன். நான் இதுக்கு ஆளுங்கட்சி, இதுக்கு முன்பு ஆண்ட கட்சி கூட ஏதோ ஒரு வந்தாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நேரத்தில் வந்தார், அறிவிச்சாரு, போயிட்டாரு. அதன் பிறகு எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் கேட்டப்போ அதுக்கு நிதி பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மாவட்டம் முழுவதும் வளர்ச்சி பெறுகின்ற திட்டத்திற்கு 800 கோடி 1000 கோடி நிதி பற்றாக்குறைன்னு சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நிதி பற்றாக்குறை தெரியும்? ஒட்டுமொத்த மாவட்டம் வளர்ச்சி பெறுகின்ற திட்டம் இது அவசியம் செய்யணும். முதலமைச்சர் கிட்ட எத்தனையோ முறை பேசிட்டோம், சொல்லிட்டோம், அழுத்தம் கொடுத்தோம். இங்க இருக்கின்ற பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார் MRK, அவர்கிட்டயும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க, அழுத்தம் கொடுத்துருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்புறம் அதுக்கப்புறம் நிச்சயமா இந்த திட்டம் அறிவிக்கலன்னா கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம். நாங்கள் போராட்டங்கள்னா இந்த மாவட்டத்தில் எதுவுமே இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த வண்டியும் போகாது. அது தொடர் மறியல் போராட்டம். அதனால இது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையா வரும். இதை நான் அரசுக்கு நான் எச்சரிக்கையா நான் கொடுக்குறேன். இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதுக்கு போய் இவ்வளவு மெத்தனமா இருக்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியல. இவ்வளோ மக்கள் இங்க இருக்கிற 100 விழுக்காடு மக்கள் இந்த திட்டம் வேணும்னு கேட்கிறாங்க. 100 விழுக்காடு, 99 கிடையாது. எல்லா கட்சியை சார்ந்தவர்கள், எல்லா ஜாதி, மத, இனம், மொழி எல்லாரும் சார்ந்தவர்கள் இந்த திட்டம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அது ஒரு மெத்தனமா இருக்கிறது. இங்க அதிகாரம் இல்லை, டெல்லியில போய் கேட்கணும், அங்க போய் கேட்கணும். எங்க கேட்டு எதோ திட்டம் கொண்டு வாங்க, அறிவிங்க.
கர்நாடகாவில் சட்டத்தில் இடமே கிடையாது. ஆனா அங்க நாங்க மேகதாது கட்டுவோம்னு அங்க முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அங்க இருக்கிற அமைச்சர்கள், அங்க இருக்கிற கட்சி பிஜேபியில இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, ஜனதாதள இருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாத யாத்திரை போற, நடைபயணம் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அணை கட்டுவதற்கு சட்டத்தில் இடம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, காவிரி நடுவர் இறுதி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அங்க அதை வலியுறுத்துறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, பேசுறாங்க. சட்டத்துல இடம் இல்லாத ஒரு அணைக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இங்க சட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தண்ணி இருக்குது. அரசுக்கு மனசு கிடையாது. அப்படிப்பட்ட என்ன அந்த மாவட்டம் என்ன பாவம் பண்ணாங்க இந்த மக்கள்? அதனால இதை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக திட்டத்தை அறிவித்து அதன் பிறகு வர ஏதாவது வந்து தடை கிடையாது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எதிர்கொள்ளுங்க. அதனால இதை அவசியமா செய்யணும். அது பிறகு சிப்காட், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சிப்காட்டுக்கு இப்போ 1600 ஏக்கர் இருக்கு. இப்பதான் எத்தனையோ தடைகள் மீறி இப்போ ஏதோ ஒரு ரோடு போட்டிருக்காங்க அங்க இருக்கு. ஆனாலும் தொழிற்சாலையில் கொண்டு வாங்க. நல்ல ஒரு காரிடர் இருக்குது, அதாவது பெங்களூர் கோயம்புத்தூர் காரிடர். ஒசூர் பக்கத்துல எல்லாமே வந்து ஃபுல்லா அடர்த்தியா ஆயிடுச்சு. அங்க அது முடிஞ்சு போச்சு. அந்த இடம் இன்னும் வளர்ச்சி பண்ண முடியாது. அது எல்லாம் இங்க கொண்டு வாங்க, தருமபுரி கொண்டு வந்து இதை கொண்டு வந்தா இங்க வேலை வாய்ப்பை உருவாக்கணும். மொரப்பூர் தருமபுரி திட்டம் இப்போ இன்னும் கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். அதுல அந்த அது மட்டும் அது பண்ணிட்டு அது செய்து முடித்த பிறகு இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தின் வளர்ச்சி நீங்க பாருங்க. இதெல்லாம் அவசியமான திட்டம். பாலக்கோடு பகுதியில் எண்ணெய்கோல் புது தும்பலி திட்டம், இதற்கு வந்து தொடர் போராட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி செய்து விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி திரட்டி பண்ணி அதை பல போராட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். செய்த பிறகு அதன் பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் அதுக்கு வந்து 275 கோடி ரூபாய் அதை வந்து ஒதுக்கீடு செஞ்சு அறிவிப்பு செய்து அதன் பிறகு அப்புறம் 50 கோடி ரூபாய் நிலத்துக்காக இழப்பீடுக்காக எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க, அறிவிச்சாங்க. அதுக்கு திமுக அரசு வந்த பிறகு அந்த திட்டம் கிடப்புல போட்டு கேட்டா நாங்க நிலம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடை இருக்கு, தாமதம். அதெல்லாம் இல்ல, மனசு கிடையாது. இது வந்து அதிமுக அறிவிச்ச திட்டமாச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் திட்டம் வந்து தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் தென்பெண்ணையில ஆண்டிற்கு 5 முறை வெள்ளம் அபாயம் விட்டுட்டு இருக்க. வெள்ளம் தண்ணி கடல்ல போயிட்டு இருக்கு. அந்த மிச்ச நீர் தானே இங்க கேட்டுட்டு இருக்கோம். அந்த பகுதியில் மிச்ச நீர் கேட்டுட்டு இருக்கோம். பஞ்சப்பள்ளி அண்ணன் வந்து உபரிநீர் திட்டம், அது வாய்க்கால் அங்கங்க வாய்க்கால் எவ்வளவு அகலப்படுத்தி அது கிட்டத்தட்ட அதுல ஒரு 2 டிஎம்சி 3 டிஎம்சி வந்து சின்னார் மூலமா காவிரியில கிடக்குது, காவிரியில போயிட்டு இருக்குது. அப்போ இதை எல்லாமே இது போன்ற இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல. இதை பத்தி தருமபுரி மாவட்டம் வந்து திமுக உடைய மேப்ல இல்ல. தருமபுரி மாவட்டம் தமிழக அரசு திமுக அரசினுடைய மேப்ல இல்ல. அப்படி இருந்தா இந்நேரம் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். அமைச்சர்கள் வராங்க போறாங்க, என்ன கொண்டு வந்து இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக நீங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல. மேப்ல எடுத்துட்டாங்க நினைக்கிறேன். அவங்கள திமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்கள் தான் இருக்கு, 38 இல்ல. முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள மாவட்டம், 5 லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் வேலை இல்லாதனால வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிலைய பாருங்க. அவங்க எல்லாமே நிலம் வச்சிருக்கிறவங்க, நிலத்தின் சொந்தக்காரங்கள். ஆனா அதை வச்சுட்டு அங்க போய் கூலியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கல் உடைச்சிருக்காங்க, கொத்தனார் வேலை பண்ணி குப்பையை பொறுக்கிட்டு இருக்காங்க. வேலை இல்லை. இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றினா இந்த வேலை வாய்ப்பு உருவாகும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், விவசாயம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும். அதனால தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதை பத்தி ஒரு அறிவிப்பு, ஒரு சிந்தனை. அதனால இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்தது ஆன்லைன் சூதாட்டத்தில் பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் கடன் வாங்கி 8 லட்சம் ரூபாய் இழந்து, அதாவது ஒருத்தர் வந்து போன வாரம் ஆன்லைன் சூதாட்ட கடன் வாங்கி 8 லட்சம் ரூபாய் இழந்து அவர் தற்கொலை பண்ணிட்டார். நேற்று பாத்தீங்கன்னா அதே போன்று ஒருத்தர் கடன் வாங்கி அவர் வந்து குழந்தைய கொன்று அவரும் தற்கொலை செய்யற முயற்சி பண்ணார். ஆனா குழந்தைய மட்டும் கொண்டுட்டார்.
அவர் காப்பாற்றப்பட்டார். அப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டம் மறுபடியும் வந்து இடைக்காலத்துல இந்த சட்டம் வந்த உடனே இடைக்காலத்துல ஒரு தாக்கம் கூட நடக்கல. இப்ப அந்த சட்டம் ரத்து பண்ண பிறகு மறுபடியும் தற்கொலைகள் தொடங்கிவிட்டன. இது வந்து தமிழக அரசு அதனுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். அமைதியா இருக்கிறாங்க இது வரைக்கும். இந்த சட்டம் தடை பண்றப்போ அதுக்கு பிறகு எந்த வார்த்தை என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்றும் தெரியல. உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய போறாங்களா, செஞ்சிருக்கிறாங்களா, செய்ய திட்டம் இருக்கிறதா? மக்களுடைய உயிர் இது. இதெல்லாம் இன்னும் தெளிவுபடுத்தி விளக்கம் சொல்லி அங்க பெரிய பெரிய நல்ல ஒரு வழக்கறிஞர்களை அங்க வச்சு பண்ணணும். ஆன்லைன் சூதாட்ட கம்பெனிகள் வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வச்சு, மூத்த வழக்கறிஞர்கள் வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. அதனால இது வந்து திறன் சார்ந்த விளையாட்டு, அதாவது இதுல வந்து கேம் ஆஃப் லக் இல்ல, கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது வந்து மாற்றி, ஏன்னா அது எதிர்க்கு விளையாடுறது வந்து இன்னொரு மனுஷன் கூட விளையாடினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாடுறது யார் கூட கம்ப்யூட்டரோட விளையாடுறாங்க. கம்ப்யூட்டர் விளையாடி ஜெயிக்க முடியுமா ஆன்லைன் சூதாட்டத்தில்? அது சூதாட்டம். ஏன்னா இது எதையோ சட்ட சிக்கல்கள், சட்டத்தில் ஓட்டைகள்லாம் வச்சுக்கிச்சு பெரிய பெரிய முகுல் ரோஹ்தி, அப்படி அபிஷேக் சிங் மன்வி எல்லாம் இவங்க எல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், விட்டுட்டோம். அதனால இது அரசு வந்து உடனடியாக அதை செயல்படுத்த வேண்டும். அப்புறம் தமிழ்நாட்டில் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும். உங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்திச்சு நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு நேரில் சந்திச்ச ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் போய் நேரில் போய் ஒரு முதலமைச்சரை சந்திச்சு, ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்க்கறது. இது ஏதோ ஜாதி வாரி கணக்கெடுப்புனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதிங்க தலை எண்ணறது கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகள் எத்தனை ஜாதிகள் இருக்கிறோ அந்த ஜாதிகளுடைய நிலை என்ன, இன்னைக்கு சமூக பொருளாதார நிலை என்ன, அதுதான் கணக்கெடுப்பு. இது வந்து சென்சஸ் கிடையாது, இது சர்வே. இது வந்து காஸ்ட் சென்சஸ் கிடையாது, காஸ்ட் சர்வே. அதாவது இதுல வந்து சர்வேக்கும் சென்சஸுக்கும் தமிழக அரசு முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுது, ஆனா புரியாதபடி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே புரியுது, சட்டம் இருக்குன்னு தெரியுது, எவ்வளவுக்கு சொல்லிட்டோம். அவங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு எல்லாம் தெரியுது. இதுல திமுக வழக்கறிஞர்கள் நான் பேசினா எல்லாம் எங்களுக்கு தெரியுது, நான் தெளிவா சொல்றேன். அது மட்டுமல்ல, திமுக கொஞ்சம் அமைதியா, திமுகவில் உள்ள அதாவது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திமுகவுடைய மூத்த அரசு வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் ஜெனரலா இருந்த திரு மாசிலாமணி அவர்கள் எங்களுடைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார் என்னன்னு, தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது என்று. அவர் திமுக ஆட்சி காலத்துல அட்வொகேட் ஜெனரலா இருந்தவர், அவரே ஒப்பீனியன் கொடுக்கிறார். அப்புறம் ஏன் உங்களுடைய கடமையை நீங்க வந்து தட்டி கழிக்கிறீங்க? என்ன காரணம்? முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க, அங்க இருக்கிற அமைச்சர்கள் வந்து அவங்களுக்கு இது வேண்டாம், பொருந்தாது. அவங்க எண்ணத்துல என்னன்னா, ஜாதி வாரி கணக்கு நடத்தினா இந்த ஜாதியில இவ்வளவு பேர் கேட்பாங்க, இவ்வளவு பேர் சீட்டு கேட்பாங்க, இவ்வளவு வந்துடும் அப்படின்னு ஏதோ ஒரு தவறான கருத்துல அவங்க இருக்கிறாங்க. அது வேண்டாம். எங்களுக்கு ஜாதி எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எவ்வளவு பேர் என்னென்ன ஜாதியில் எவ்வளவு பேர் இருக்காங்க அது எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு தேவையும் கிடையாது. எங்களுடைய தேவைகள் என்ன? 1931 கணக்கு வைத்துதான், அதை வெள்ளையர்கள் அப்படி கணக்கு எடுத்தாங்க. கடைசியில 6 முறை எடுத்தாங்க. 6வது முறை 1931 தான் அந்த கணக்கெடுப்பு எடுத்த நேரத்தில் அது வந்து சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுல தமிழ்நாடு முழுவதும், ஆந்திராவில் கிட்ட ஹைதராபாத் தெற்கு வரைக்கும், கர்நாடகா மைசூர் தவிர மற்ற கர்நாடகா, கேரளாவில் திருவான்கூர் தவிர மற்ற எல்லா பகுதியில் கேரளா, இது கணக்கெடுப்பு நடத்த. அப்போ அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு இந்தியா முழுவதும் கொடுத்துட்டு வராங்க, தமிழ்நாடு உட்பட. அப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த அடிப்படையில இன்னும் நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டு வரீங்க. அப்போ உங்களுக்கு உண்மையிலே உணர்வு இருந்ததுன்னா, நல்ல நிர்வாகத்திறன் இருந்ததுன்னா, இன்னைக்கு அந்த 100 ஆண்டுகள்ல கிடைச்ச இடஒதுக்கீடு எந்தெந்த ஜாதிகள் பயன்பெற்று இருக்கிறது, எந்தெந்த ஜாதிகள் பயன்பெறல. ஏன்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு இந்தியாவில் ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கிடைக்குது.
வேற மத அடிப்படையிலயோ இனமோ மொழியோ மாநிலங்களின் அடிப்படையில கிடையாது, ஜாதி அடிப்படையில தான். அப்போ நீங்க இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தி இந்த ஜாதி இந்த நிலையில இருக்கு, சில ஜாதிகளுக்கு ரொம்ப மோசமான இருக்கு. அப்போ அந்த ஜாதிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு கூடுதலா இடஒதுக்கீடு, கூடுதலா சலுகைகள், கூடுதலா நலத்திட்டங்கள் கொடுக்கணும். வெல்ஃபேர் ஸ்கீம், சலுகைகள் எல்லாம் கொடுக்கணும். அதுதான் உண்மையான சமூக நீதி. இல்ல நான் எடுக்க மாட்டேன், எங்களுக்கு தேவையில்லை, நாங்க சமூக நீதி வசனம் பேசுவோம், மேடையில பேசுவோம், சமூக நீதி பெரிய மாநாடு நடத்துவோம், ஆனால் சமூக நீதி இது நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம். அதுதான் திமுக, இந்த நிலைப்பாட்டில் தான் திமுக இன்னைக்கு இருக்கு. இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன? பீகார்ல எடுத்துட்டாங்க, அதை எடுத்து நடத்தி முடிச்சு அதுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. 60 விழுக்காடு பீகார்ல இருந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு 75 விழுக்காட உயர்த்தி இருக்கிறாங்க. அதுக்கு எந்த தடையும் இல்லை. உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல, உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல. கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் எடுக்கிறாங்க, ஒடிசாவில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லா மாநிலம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய பிரச்சனை என்ன? இது இல்லாம இன்னொரு முக்கியமானது 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுல 2010 தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓராண்டிற்குள் நீங்க நியாயப்படுத்தணும். தமிழ்நாட்டில ஏன் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்குதுன்னு நியாயப்படுத்தணும்னு 2010 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு தரவுகளை எங்களுக்கு கொடுங்க, இல்லாட்டி நாங்க அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணுவோம், ரத்து செய்வோம் என்று உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வரப்போ அப்போ சரி இந்த ஓராண்டு நாங்க 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அனுமதி கொடுப்போம் என்று சொல்லி 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 மீதி இருக்கிற இடங்களுக்கு, அதாவது 19 விழுக்காடு இடங்களுக்கு நீங்க கூடுதலா இடத்தை நீங்க நிரப்பணும், உருவாக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு காலம் கடத்திட்டு வரணும். இந்த கணக்கெடுப்பு நடத்தி பண்ணீங்கன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இன்னைக்கு 18% இருந்து 22% கிடைக்கும். எம்பிசிக்கு இன்னைக்கு 20 இருந்து 24% கிடைக்கும். பிசிக்கு இன்னைக்கு 30 இருந்து 45% கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். இதுல இது ஏதோ வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, கல்வியும். சில பேர் எங்க அரசு வேலையெல்லாம் குறைச்சிட்டாங்க, கொஞ்சம் எவ்வளவு யாருக்கு கிடைக்க போகுது, இதெல்லாம் தவறான கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க. அதெல்லாம் இது இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. இது நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்புனா ஒவ்வொரு ஜாதியும் குறிப்பாக இப்போ குறவர்கள் இருக்காங்க, குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க, அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீட்டுல கழிப்பறை இருக்கு, எத்தனை பட்டதாரிகள் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க, நிலம் இல்லையா, இதெல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஏற்ப திட்டங்கள் அரசு கொண்டு வரணும். அதுக்காக தான் நாங்க கணக்கெடுப்பு நடத்துறோம். அதில் சர்வே தான் கேட்கிறோம், சென்சஸ் கேட்கல, தலையை எண்ணிக்க வேண்டாம் எங்களுக்கு. சர்வேனா ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று அதை கண்டறிந்து அதை ஏற்ப திட்டங்கள், சலுகைகள், நலத்திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும். இடஒதுக்கீடு இதெல்லாம் கொண்டு வரது தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. அப்போ நீங்க இதை நாங்க நடத்த மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிடுங்க. எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுல இது ஏமாத்து. பீகார்ல எப்படி இருந்தாங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே பண்ணலாம், அவ்வளவுதான். பீகார்ல எப்படி இருந்தது, இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் அங்க கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அதனால இது தமிழக அரசு உடனடியாக நடத்தணும். நாங்களும் அங்கங்க கருத்தரங்கு நடத்தி போறோம். எல்லாம் சமீபத்தில் சிதம்பரத்தில் நடத்தணும், அடுத்த கருத்தரங்கு வேலூர் நடத்த போறோம். நாங்க அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டமா போட்டு பண்ணி அதுக்கு பிறகு அரசு அறிவிக்கலன்னா கடுமையான போராட்டங்கள் நடத்துவோம். ஏன்னா இதுல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களும் இதை விரும்புறாங்க. முன்னேறிய சமுதாயம் உட்பட பிராமணர் சமுதாயமோ ரெட்டியார் நாயுடு சமுதாயமோ அவங்களும் இதை கேட்கிறாங்க. மிக மிக கீழ் பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ மற்ற சமுதாயங்கள் எல்லாமே இதை விரும்புறாங்க, கேட்கிறாங்க. ஏன் இது இஸ்லாமியர்களும் சிறுபான்மை சமுதாய மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார், சிறுபான்மை மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அது தெரியும். தகவல் வந்தா தெரிய போகுது. அதற்கேற்ப யுகங்களை அரசு வகுக்க வேண்டும். அதற்காக இதை செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய ஆழமான கோரிக்கை. ஆனாலும் அரசு முதலமைச்சர் அப்படியே அமைதியா இருக்கிறது எங்களுக்கு ஏற்றுக்க முடியல. ஏன்னா சமூக நீதி உடைய
பிறப்பிடம் தமிழகம், தந்தை பெரியார் அவர்கள் வழி வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் சொல்ற வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால், தந்தை பெரியார் மீது உங்களுக்கு பற்று இருந்தால், அல்லது அண்ணா அவர்கள் மீது பற்று இருந்தால், இல்ல கலைஞர் மீது உங்களுக்கு பற்று இருந்தால் உடனடியாக நீ அறிவிப்பீங்க. அறிவிச்சு அதை கொண்டு வந்து அதற்கேற்ப தீர்வுகள் கொண்டு வர. இது வளர்ச்சிக்காக தான் நான் கேட்க, அரசியலுக்காக நான் கேட்கல. வளர்ச்சி திட்டம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டத்திற்காக. அதனால அதை கொண்டு வரணும். வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸ்டெர்லைட் ஆலை மூடனால 10,000 பேருக்கு மறைமுகமா நேரடியாக வேலை வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இப்ப முறையிட்டாங்க. 10,000 பேரு மறைமுகமா நேரடியா வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா 2 லட்சம் பேரு இதனால உடல்நலம் மட்டும் இல்ல, அவங்க உடனடியாக அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழல் இருக்கு. உங்களுக்கு வேலை முக்கியமா, உயிர் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். அந்த உயிர் அங்க இருக்கிற மக்களுக்கு மட்டுமில்ல, அதன் பிறகு இருக்கிற மக்கள், அடுத்த தலைமுறைகளுக்கும் பாதிப்பு. அதனால எந்த காலத்துக்கும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்க கூடாது. தமிழக அரசு மெத்தனமா இருக்கக்கூடாது. அங்கே மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. இவங்க மூத்த வழக்கறிஞரை வைத்து எல்லாமே டேட்டா, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதெல்லாம் சொல்லி டேட்டா கொடுத்து அங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலை திறக்காம பாத்துக்கணும். ஏன்னா மெத்தனமா இருக்கக்கூடாது. ஆன்லைன் சூதாட்டம் அதை ரத்து பண்ணாங்க, அதே போல மெத்தனமா இருக்கக்கூடாது. நல்ல மூத்த வழக்கறிஞர்களை வைத்து, ஏன்னா அவங்க எல்லாமே பெரிய பெரிய பண முதலாளிகள் அங்க எல்லாரும் வைப்பாங்க அங்க. அதனால அதை கொண்டு வரக்கூடாது, அதை பண்ணணும். அப்புறம் இன்னொன்னு, இப்போ ஜல்லிக்கட்டு நம்ம இப்போ தை மாசம் நம்முடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டில் இயக்கமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு, இது ஒரு வீர விளையாட்டு. இது வேற உலகத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அரசு பரிசு அறிவிக்கிறாங்க. என்ன பரிசுன்னா ஒரு ஆல்டோ கார். இந்த காரை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? அவன் ஒரு விவசாயி. அவன் வீட்டுல கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்கு கொடுத்துல, அவன் இருக்கிறதே குடிசையில இருந்து போறான். அந்த கார் நிறுத்தத்துக்கு எங்க நிறுத்த போறான்? அந்த கார் போறதுக்கு பெட்ரோல் எங்க அவனுக்கு இருக்க போகுது? அந்த கார் வச்சு என்ன பண்ண போறான்? அதுக்கு என்ன செய்யணும்னா, நல்ல ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க. நல்ல டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர்ல கேரியர், அந்த அந்த கலப்பை எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு 10 லட்சம், 12 லட்சம், 5 லட்சம் இருக்க போகுது. அது முதல் பரிசு. டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர் வச்சு ஒண்ணு அவன் சம்பாதிப்பான், இல்லாட்டி வாடகை விட்டு கூட சம்பாதிப்பான். அதோ ஒரு தொழில், அவனுக்கு வருமானம் வரப்போகுது. அதுல அது செய்யுங்க. சும்மா நாங்க ஆல்டோ கார் கொடுக்குறோம், இந்த கார் கொடுக்குறோம், சோப்பு டப்பா கொடுக்குறோம், சீப்பு கொடுக்குறோம், அதெல்லாம் வேண்டாம். இது போன்ற நல்ல ஒரு பொருள் கொடுங்க. பொருள்னா இது போன்ற நல்ல ஒரு விவசாயம் சார்ந்தது கொடுங்க. அதனால இது ஏதோ ஒரு சும்மா ஒரு 5 லட்சம் 15 லட்சம் கொடுங்க, 20 லட்சம் கொடுங்க. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் 50 லட்சம் ரூபாய் பரிசு கொடுங்க. இது போன்ற பொருள் கொடுங்க, விவசாயம் சார்ந்த பொருள் கொடுங்க. அப்பதான் அவனுக்கு வருமானம் வரும். அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் ஒரு வருமானம் வருகின்ற ஒரு சூழல் ஏற்படும். அதனால அது செய்யணும். அதே போன்று அதிக அளவுல கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு யாருக்கும் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இப்போ ஒரு தொடங்க போறாங்க இதுல, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரசு செய்யணும். சார், இந்த பாலக்கோடு டோல்கேட் அதிகமா விவசாயிகள் தான் பயன்படுத்துறாங்க. இங்க இருக்கிற காய்கறி எல்லாம் ஒசூர் எல்லாம் கொண்டு போறாங்க செய்றாங்க. டெய்லியுமே ஒரு நாளைக்கு 2 முறையாவது இதுல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க விவசாயிகள் தான். அதனால அந்த டோல்கேட் இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நிச்சயமா அது சம்பந்தமா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்க இந்த பிரச்சனை எடுத்திருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அவங்க தினம் சம்பந்தமா அது பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது ஏன்னா ஒரு இந்தியாவோட நெடுஞ்சாலை சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஒரு டோல்கேட்டுக்கும் இன்னொரு டோல்கேட் 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கணும். இது 30 கிலோமீட்டருக்குள்ளதான் வருது. அதனால அந்த வகையில இது பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமா
அது இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். பாட்டாளி முயற்சி அத்துணை முயற்சி எடுக்கும், வராம பாத்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும். ஏன்னா இது நல்ல சாலையை போட்டுட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு, அது பயனுள்ளதா இருக்கும். ஆனாலும் இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகள் பகுதி, இது முழுக்க விவசாயிகள் பகுதி. அதனால அதை இது டோல்கேட் அது ஒரு பார்க்கலாம். அடுத்தது பாலக்கோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து தக்காளி விளைச்சல், புளி இருக்கு, தக்காளி இருக்கு. தக்காளிக்கு வந்து குளிர்பதின கிடங்குகள், தக்காளிக்காக கோல்ட் ஸ்டோரேஜ், தக்காளி மட்டும் இதை இந்நேரம் உருவாக்கி இருக்கணும். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தோம், இங்க கொடுத்தோம், மத்தியில கொடுத்தோம். ஆனாலும் தக்காளி சில நேரத்தில் பார்த்தா தக்காளி வந்து 1 கிலோ 50 பைசா இங்க விவசாயிகள். ஆனா தக்காளி பாத்தீங்கன்னா திடீர்னு சென்னையில கோயம்பேடு மார்க்கெட்ல 150 ரூபாய் கிடைக்குது, 200 ரூபாய்க்கு தக்காளி 1 கிலோ. அதனால இது விளைச்சல் வந்து அந்த நேரத்தில் இது விளைச்சலுக்கு இருக்கிற இந்த குளிர்பதின கிடங்குகள் வந்து உருவாக்கி பெரிய அளவில் உருவாக்கி விவசாயிகளுக்கு அங்கே இலவசமா அங்க தக்காளியை வந்து வைக்கிறது வச்சு பின்னால அது விலைவாசி ஏறப்போ இது கொஞ்சம் கட்டுப்படுத்துகின்ற வகையில் இருக்கும். அதுல அது இல்லாம இந்த தக்காளியை வந்து பதப்படுத்துறது, மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன், அதுக்கு ஏதாவது இங்க தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வரணும்னு பல காலமா சொல்லிட்டு வரோம். ஒன்னும் நடக்கல, ஒன்னும் கிடையாது, அப்படிதான் இருக்குது. உலக அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது. இதுல வந்து அண்ணாமலை வந்து சக்சஸ்ஃபுல்லா 100% சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அது எப்பொழுதுமே தமிழ்நாடு ஆட்சி செய்யக்கூடிய வந்து இதுல வந்து பிஜேபி வந்து முரண்பாடாகவே இருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த முதலீட்டாளர் மாநாடு வந்து 100% சக்சஸ்ஃபுல் ஆகும். அப்படி ஒரு வேளை எதிர்பார்த்த முதலீடுகள் வரலன்னா நான் தான் மிகப்பெரிய ஏமாற்றம் அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நிச்சயமா இந்த போன்ற முதலீடுகள் நமக்கு தேவை, தொழிற்சாலைகள் வேண்டும், அதனால் பொருளாதார முன்னேற்றம் அடையும். அது நிச்சயமா எல்லாரும் ஒரு தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அது அந்த மனநிலையில் தான் இருக்க போறோம். இன்னும் அதிக அளவில் வரணும், தொழிற்சாலை வரணும், தொழில் வேலைகள் பொருளாதார முன்னேற்றம் அடையணும் சொல்லிட்டு வரணும். ஆனா எங்களுக்கு ஒரு என்னன்னா, கடந்த காலத்துல இது போன்ற பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. அது திமுக காலத்தில் நடத்தினாங்க, அண்ணா திமுக காலத்தில் நடத்தினாங்க. அதுல எவ்வளோ நமக்கு முதலீடு வந்தது. ஏன்னா சில வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும், MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் அதுல போடுவாங்க 5,38,000 கோடி அப்படின்னு. ஆனா உண்மையிலே வந்து முதலீடு வந்தது பாத்தீங்கன்னா 15,000 கோடி தான் வரும். அப்போ கடந்த காலத்துல கடந்த 10 ஆண்டுகள்ல 15 ஆண்டுகள்ல எவ்வளவு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது ஒரு பக்கம் சொல்லட்டும், அதுல எவ்வளவு முதலீடு வந்தது, நேரடியா முதலீடு வந்தது, அது எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது, அது வந்து தெளிவுபடுத்தட்டும். ஆனாலும் நிச்சயமாக இது போன்ற முதலீடுகள் அதிக அளவில் வரணும். அதுக்கு ஏதுவாக இருக்கணும், நம்முடைய தொழில் கொள்கைகள்லாம் ஏதுவாக இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கணும். அதுல அது இல்லாமல் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. அது எப்ப நிறைவேற்ற போறாங்கன்னு எனக்கு தெரியல, நிறைவேற்றுவாங்களான்னு சந்தேகம் எனக்கு. இதெல்லாம் தொழில் சார்ந்தது சம்பந்தமான பிரச்சனையை நாங்க பார்க்கிறோம். நம்ம வேற திட்டத்தை பற்றி தருமபுரி வாய்ப்பு ஏற்கனவே மத்திய அரசு கொண்ட நிதியை கொண்டாந்து ஒதுக்கிறதே நான் தான் கொண்டு அந்த தொப்பூர் கணவாய் தொப்பூர் கணவாய் இது வந்து பிரச்சனை வந்து இது இப்ப எடுக்கல. இது எங்களுடைய முந்தைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில், மருத்துவர் செந்தில் அவர் காலத்துல எத்தனையோ முறை அதுக்கு சம்பந்தமா பேசி பார்த்து அன்றையிலிருந்து அழுத்தம் கொடுத்து அதன் பிறகு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்க வந்த பிறகு எத்தனையோ முறை அழுத்தம் கொடுத்து பல அதிகாரிகள்லாம் வந்தாங்க. அப்புறம் 120 கோடின்னு சொன்னாங்க, அப்புறம் 240 கோடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தது. இதெல்லாம் வந்து பிறகு அதன் பிறகு கட்காரி அவர்களை நேரிலே சந்திச்சு பல கடிதங்கள் மூலமா எழுதி நாடாளுமன்றத்தில் கேள்விகள்லாம் கேட்டு அதன் பிறகு இப்ப சமீபத்தில் ஜூன் மாதத்துல எங்களுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வைத்தேன். நான் தான்
அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்பிச்சு வச்சேன் நான். அங்க பார்த்த உடனே அவர் சொன்னார், இது நீங்க அன்புமணி ராமதாஸ் சொல்லுங்க, நிச்சயமா இதை நான் செஞ்சு முடிப்பேன். நான் ஜூன் மாசத்துல சொன்னேன், போய் சொல்லிடுறேன், போய் சொல்லுங்க, நிச்சயமா நான் செய்வேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தேன் 3 மாதத்துல 771.41 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு. ஏன்னா இதுல இந்த 400 மீட்டர் தான் பிரச்சனை. அதுல இந்த 400 மீட்டர்ல 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் இறந்திருக்கிறாங்க. எத்தனையோ நாளுக்கு நாள் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, விபத்து இருக்கு. அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி உடைய வெற்றியா நான் பாக்குறேன். நான் அதனால இந்த வெற்றியும் நாங்க கொண்டாட போறது. ஏன்னா அந்த திட்டம் முழுசா முடிக்கணும். முடிச்ச பிறகுதான், ஏன்னா அந்த திட்டம் எப்படி இருக்கும்னு அது நாங்க நகாயில சொல்லியிருக்கிறோம், ஆய்வு நடத்த போறோம். சாத்திய கூறுகள் எப்படி இருக்குலாம் இருக்குதுல்ல. அதனால இது சும்மா யாரும் இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க, சொந்த பதிவு போட்டு ட்விட்டர்ல போட்டா மக்கள் நம்பிடுவாங்களா என்ன? நாங்களாம் ட்விட்டர் அரசியல்லாம் பண்ண போறது கிடையாது. அப்படி செய்ய தெரியாத இருக்கலாம். வேற ஏதாவது இருக்கா? ஆமா ஆமா, இன்னொன்னு முக்கியமான காரியமங்கலத்துல சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 இளைஞர்கள் அங்க மது ஒருத்தருடைய தோட்டம், சரவணன் என்ற ஒரு விவசாயிகளுடைய தோட்டத்துல மது அருந்திருக்கிறாங்க. இந்த சரவணன் என்பவர் அங்க போய் தட்டி கேட்டிருக்காரு, அவரை குத்தி கொலை பண்ணிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அவர் சொந்த தோட்டத்துல மது குடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பிறந்த நாள் கொண்டாட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல சில பசங்க அங்க காவேரிப்பட்டினத்துல இருந்து வந்திருக்காங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து அங்க சில பசங்க வந்திருக்காங்க, இங்க கொஞ்சம் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு மனநிலையில இளைஞர்களை இந்த திராவிட கட்சியில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ இதுதான் திராவிட மாடல். அப்போ மது அறிந்து யார் தட்டி கேட்டாலும் அவங்க கொலை பண்ற அளவுக்கு இளைஞர்களுடைய மனசை பாய்சன் பண்ணிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள். அப்போ நீங்க சொல்ற திராவிட மாடல் இருந்தாங்க, அந்த விவசாயிக்கு இழப்பீடு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, அது அவசியம் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முழு காரணம் அரசாங்கம் தான் காரணம். இல்ல எங்க பார்த்தாலும் சாராய கடையை திறந்து, டாஸ்மாக் கடையை திறந்து விட்டுட்டு இருக்கீங்க. எங்க பார்த்தாலும் இருக்குது. ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் சின்ன பசங்க, 10 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க 2 பசங்க கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காரு, கூட ஏதோ கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காங்க. அப்போ இதுதான் என்ன, இதுதான் உங்களுடைய வளர்ச்சின்னா என்னது? அதனால இதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு, இது போன்ற பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. நீர் திட்டங்கள் கொடுங்க. ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்கு 4500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்ற தகவலே தப்பான தகவல். 4500 கோடி ரூபாய் என்னன்னா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசு. எதுக்கு? கடன் வாங்குறதுக்கு. எங்க இருந்து? ஜப்பான் கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்கு, ஜைகா நிதியில இருந்து. அதுக்கப்புறம் இவங்க அப்ளை பண்ணி ஜப்பான்ல இருந்து ஆய்வு நடத்தி, அது எப்படியோ 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அவங்க எவ்வளவு அனுமதி கொடுக்கறாங்க தெரியாது. அதனால இது ஏதோ 4500 கோடி அனுமதி என்ன அனுமதி? கடன் வாங்குறது அனுமதி, அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு நிலுவையில் இருக்கு திட்டங்கள்லாம் இருக்கு. இந்த வாணியார் உபரிநீர் திட்டம் இருக்குது, சேனேகால் திட்டம் இருக்குது. என்னாச்சு? அதுல கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிப்பு வந்துச்சு, என்னாச்சு இந்த காலத்துல? இப்ப என்னாச்சு? அதுல ஆனைமடு திட்டம் இருக்கு, புதியன் பள்ளம் திட்டம் இருக்கு, தொப்பையார் உபரிநீர் திட்டம் இருக்குது, பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம். நான் இப்போ வரப்போட பேசிட்டு இருக்கோம். மாரண்டடியில தடுப்பணையில இருந்து அங்கிருந்து வாய்க்கால் மூலமா வந்துட்டு இருக்குது. அதுக்கு கீழே இன்னும் தடுப்பணை கட்டுங்க. மாரண்டடி சின்னார்ல மாரண்டடிக்கு கீழே ஒரு பெரிய தடுப்பணை கட்டுங்க. அங்க இருக்கிற உபரி நீர் தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு 2 TMC தண்ணினா பஞ்சப்பள்ளியில மழை காலத்துல, வெள்ள காலத்துல 2 TMC ஒகேனக்கல் போகுது. அதுல தடுப்பணை கட்டி அதுல அந்த காலத்துல திருப்பி இருக்கிற கால்வாய் விட்டு நல்ல கான்கிரீட்டா கட்டுங்க, சிமெண்ட் கால்வாய் கட்டுங்க. ஏன்னா இதெல்லாம் அவசியமானது, இந்த காலத்துல அவசியமானது. ஏதோ திடீர்னு இப்ப ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்ப மழை பெய்யற மாசமாயுது, மார்கழி மாசம். இப்ப தை மாசம் வந்துடும் போது இன்னும் ஒரு வாரத்துல. இப்ப பார்த்தா எங்க பார்த்தாலும் வெள்ளம் மழைன்னு சொல்லிட்டு 200 மில்லிமீட்டர் மழைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலம் மாறிடுச்சு, பருவம் மாறிடுச்சு. அதற்கு நம்ம தயார் நிலையில இருக்கணும். இதுதான் மிட்டிகேஷன் சொல்லுது, மிட்டிகேஷன் அடாப்டேஷன். அதுல சின்னாறுல தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற வாய்க்கால் மூலமா இருக்கிற ஏரியில அதுக்கு கீழே இருக்கிற ஏரியில கொண்டு போங்க.
அவ்வளோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சோகத்தூர் ஏரியில் தண்ணி வந்திருக்குது. அது ஊர் மக்களே அது சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அது காவாயை வெட்டிக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. புளிக்கரை ஏரிக்கு எப்போ தண்ணி வரும்னு காத்துட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் இதுதான் முக்கியமானது தேவை. நீங்க எவ்வளோ முதலீட்டாளர் மாநாடு நடத்தி 5 லட்சம் கோடி ரூபாய் வந்து புரிந்துணர்வு MOU கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. நீங்களா பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. உண்மையான திட்டங்கள் கொண்டு வாங்க. 1000 ரூபாய் மாசத்துக்கு கொடுத்தா சரியாயிடுமா? நான் இல்ல 6000 ரூபாய் வெள்ளம் அதுக்கு கொடுத்தா எல்லா மக்கள் அதை திருப்தி ஆடுவாங்க. 76 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் 1 கிலோ அரிசி, பச்சை அரிசி, ஒரு வெள்ளம், ஒரு சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய், 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு கரும்பு, இதுக்கு போய் கியூ. அதாவது இந்த திராவிட மாடல்லாம் என்ன, தமிழ்நாட்டு மக்களை பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், குடிகாரனா வச்சுக்கணும். அதுதான் திராவிட மாடல். கையேந்தணும். ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு அந்த கரும்பு, ஒரு கரும்பு கொடுங்க ஐயா பொங்கலுக்கு, ஐயா எங்களுக்கு அந்த 1 கிலோ அரிசி கொடுங்கய்யா. இது போன்ற இதுதான் திராவிட மாடல். ஏன் சொல்றேன்னா 55 ஆண்டு காலமாக 2 கட்சிகள் ஆட்சி செய்து இன்னும் கையேந்தி பிச்சை எடுக்கின்ற தமிழக மக்களுடைய நிலை மாறவில்லை. இல்லமா?